அனைவருக்கும் வணக்கம். சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்த திமுக அப்படின்னு சொல்லலாம். இன்னும் எல்லையை மீறும் ஆளுநர் இந்த தமிழக வெற்றி கழக அமைச்சர்களை குறிவைக்கும் வருமான வரித்துறை எதுக்காக அப்படின்னா, இப்போ நடைபெற்றிருக்கிற மாபெரும் இணைப்பு விழா அப்படின்றது மிகப்பெரிய குதிரை பேரத்தின் அடிப்படையில் நடந்திருக்குன்னு சொல்லி அடிமட்டத்தில் போயிருக்கிற மிகப்பெரிய உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்று. அதிமுகலேருந்து இன்றைக்கி எத்தனையோ பேர் வெளியில் வந்தாலும் ரீமா ரோஸ் அவர்கள் இன்னும் வெளியில் வராததுக்கும், அதிமுகவில் என்ன நடக்குது முழுக்க முழுக்க ரீமா ரோஸ் கண்ட்ரோலில் இன்றைக்கி அதிமுக இருக்குதா, ஆட்டி படைக்கிறது யார் அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி ஒன்று போயிட்டுருக்கு. இதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இன்னமும் திமுக தான் ஆட்சியில் நடைபெற்றுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நேருவோட உறவினரான ஒருத்தர் தஞ்சாவூரில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் கழிவறை எடுக்கிற டெண்டரில் அப்படியே கெத்தாக போய் நின்றுக்கிறாப்புல. பொட்டணியில் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. தம்பி, ஆட்சி மாதிரி பல நாள் ஆகிப்போச்சு, இந்த டெண்டர் விஷயத்துக்குலாம் இங்கே வரக்கூடாது, அழகாக ஆன்லைனில் பதிங்க, உங்களுக்கான வாய்ப்பு வந்துச்சுன்னா வாங்க, உங்கள் மேலே யாராவது அந்த டெண்டர் கோர்ற விஷயத்தில் உங்களுக்கு கூட யாராவது போட்டி வந்துச்சுன்னா அதை சமாளிங்க, அதுக்கப்புறம் தான் டெண்டர் கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில், தமிழ்நாடு அரசு சார்பில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் முக்கியமான விஷயங்களை நம்ம தெளிவாக பேச போகிறோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு லைக்கை பண்ணிடுங்க. கீழே ஹைப்னு ஒன்று இருக்கும், அதையும் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயங்கள். நேற்று நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் மாபெரும் இணைப்பு விழா நடந்துச்சு. 2 விஜயபாஸ்கர்கள் மற்றும் நிறைய அதிமுகவுடைய நிர்வாகிகள் வந்து சேர்ந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் வாஷிங் மிஷின் அப்படின்ற முறையில் இன்னைக்கு விமர்சனம் பண்ணிட்டு வருது. அதுக்கும் வந்து தமிழக வெற்றி கழகம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு அதை விட முக்கியமாக நேற்று எல்லாருமே வந்து இந்த ஒரு விஷயத்தை தான் பரவலாக பேசியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த செந்தில் பாலாஜி அவர்களுடைய மிகப்பெரிய குதிரை பேரத்தை பற்றி நேற்று எல்லாருமே மறந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம தெளிவாக பேசியிருக்கோம். இதை பற்றி அடுத்தடுத்த நகர்வுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல தெளிவாக பேசிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, 2வது முக்கியமான விஷயமா, ஆளுநர் அவர்கள் தன்னுடைய ஒரு ஆளுநர் பதவி அப்படின்றத மீறி நம்மளுடைய தமிழக வெற்றி கழக அரசுக்குள்ளே வந்து இறங்கி ஆழம் பார்க்க பார்த்துருக்கார் அப்படின்னும் சொல்லலாம். நம்மளுடைய தமிழக அமைச்சர் ஒருத்தர நாயே அப்படின்னு சொல்லி திட்டின ஒரு முன்னாள் எம்எல்ஏ, இதை பற்றி விரிவாக பேச போகிறோம். ஃபஸ்ட்டு முதல்ல எடுத்த உடனே ஆளுநர் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நேற்று மதுரையில் மிக முக்கிய சில மீட்டிங்காக சில காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் மாவட்ட கலெக்டர்கள் இவங்களை வந்து சந்தித்து பேசியிருக்கிற ஆளுநர் அர்லேகர் அவர்கள் வைகை ஆறை பற்றி மிகப்பெரிய விஷயத்த வந்து அவங்கள்ட்ட பேசியிருக்காரு. வைகை ஆறு அப்படின்னும் போது இன்றைக்கி துப்புரவு, அதாவது ரொம்ப பிரச்சனையாக தான் இருக்குது அப்படின்றது இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும். வைகை ஆறை பற்றி தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு வந்திருக்கும் போது பந்தல்குடி கால்வாய் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கால்வாய் ஒன்று, அது பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற மிகப்பெரிய அந்த ஒரு குடியிருப்பு பகுதிகளுக்கு, அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப மோசமான விஷக்கிருமிகள் மற்றும் கொசுக்கள், புழுக்கள் இதெல்லாம் வந்து பரவி பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு அவங்க மறுச்சிருந்தே வந்து ஸ்டாலின் அவர்களை நேரடியாக அந்த காரில் இருந்து இறங்க சொல்லி மிகப்பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அவர் வந்து அதே இடத்துல நின்று உத்தரவாதம் கொடுத்துட்டு போயிருப்பாரு. இந்த இடத்துல உடனடியாக நான் கால்வாய் அமைச்சு தரேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற உடனடியான அமைச்சர்களை கூப்பிட்டு வேலை பார்க்க சொல்லியிருப்பாரு. ஆனால் ஒரு வேலையும் நடக்கலை. எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு, ஆட்சியும் மாறிடுச்சு. ஆனால் அந்த ஒரு இடம் மட்டும் அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியில் இப்போ சமீப நாட்களாக தேர்தல் வர்ற ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா, சும்மா ஜல்லியை கொட்டுறோம், மணலை கொட்டுறோம்னு சொல்லிட்டு சும்மா பேருக்கு கொட்டி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்குது. இதே பிரச்சனை இன்றைக்கி வைகை ஆற்றுலையும் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். வைகை ஆறு வந்து எப்படி சென்னையில் கூவம் ஆறு இருக்கோ அதே போல் இன்றைக்கி வைகை ஆறு மாறிட்டு வருது. ஒவ்வொரு இடத்துல தடுப்பணைகள் மற்றும் பாலங்கள் கட்டி செல்லூர் ராஜு அவர்கள் வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கும்போது அதுக்காக ஸ்டெப் எடுத்து மதுரையில் சில வேலைகளை பார்த்து கொடுத்தாரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா, அர்லேகர் அவர்கள் இன்னைக்கு அரசோட தலையீட்டுக்குள்ளே உள்ள புகுந்து இந்த ஒரு வைகை ஆற்றை நீங்கள் உடனடியாக சுத்தம் பண்ணலை அப்படின்னா நாங்கள் நேரடியாக இறங்குவோம்னு சொல்லிட்டு மிரட்டல் தோனியில் பேசியிருக்காரு. என்னன்னா, இன்னைக்கு ஒரு அரசு வந்து கவர்மெண்ட் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அரசு வந்து இன்னைக்கு ஒரு 54வது நாள் நினைக்கிறேன், இல்லை 55வது நாள் அந்த ஒரு பயணிச்சு போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு துறையிலையும் இன்னைக்கு சிறப்பாக விளங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு துறையிலையும் தப்பு பண்ணுறவங்களை தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வைகை ஆற்றை கை வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் கேட்கும்போது பாஜகவுடைய மிகப்பெரிய குறுக்கீடு அப்படின்றது ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு திமுக போயிட்டு பாஜகவோட இணைய போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ஆளுநர் அர்லேகர் அவர்கள் மேலிடத்தின் கீழ்ப்படிதலின்படி சில விஷயங்களை செய்கிறார் அப்படின்ற ஒரு தகவல். இதனால பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சிகளுக்கு சும்மாவே அவங்க வாயில்லாதெல்லாம் மெல்லுவாங்க. இதில் அவள் வேற போட்டார், ஆளுநர் மெல்லாமலா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி உதயநிதி இன்னும் சில ஆட்கள், என்னப்பா அது ஆளுநர் கேட்குற அளவுக்கு நீங்கள் ஆட்சி நடத்துறீங்கன்னு சொல்லும்போது 5 வருஷம் நீங்கள் என்னத்தான் எப்படிங்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்குற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஆனால் அதுக்கான ஸ்டெப்புகள் வந்து தமிழக வெற்றி கழகம் சைடில் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க பதிலடி. ஏன்னா உடனே இதுக்கு பதில் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மண்டையில் ஏறி உட்காந்து மிளகா அரைச்சிருவாங்க அப்படின்றது தெரியுன்றனால பண்ணியிருக்காங்க.
சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நேத்து நம்மளுடைய இணைப்பு விழாக்கு விஜய் அவர்கள் கலந்துக்காததுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டது. இருந்தாலும் கூட மிக முக்கிய காரணமான தமிழக வெற்றிக் கழக அரசு அமையறதுக்கு மிக முக்கிய வியூக வகுப்பாளரா செயல்பட்ட ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள், விஜயபாஸ்கர் அவர்கள் இணையிற அந்த மேடையில நீங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒரு காரணம் அப்படின்றது தற்போது வெளியாகிருக்கு. என்னன்னா, விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து குட்கா வழக்கு இருக்கு. இன்னைக்கு அவர் மேல சில வழக்குகளுக்கு பயந்து தான் வந்து டிவிகே கூட இணையிறாங்க. சில மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சில மாவட்ட எம்எல்ஏக்களா இருக்கட்டும், நிர்வாகிகள் சம்மந்தப்பட்ட கட்சியில இருக்கிற எல்லாருமே ஒரு கட்சியோட ஒரு பதவியோட கெத்தா பயணிச்சவங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல வந்து இணையும் போது எப்படி அவங்க தனி ஒரு ஆளா இனி வலம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும். இதனால கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்த பரிசீலனை பண்ணணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை நம்மளுடைய முதல்வருக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கையில இன்னைக்கு தோத்த மாவட்டங்கள், தோத்த சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்ற ஒரு கையில பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் கையில 106 சீட் வந்து இன்னைக்கு இருந்துச்சு. நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ரிசைன் பண்ணது போக. இப்போ வரக்கூடிய இடைத்தேர்தல் ஒரு பக்கம் இருந்தாலும், அது போக இருக்கிற மிச்ச சட்டமன்ற தொகுதிகள்ல மாற்றுக் கட்சியுடைய வேட்பாளர்கள், எம்எல்ஏக்கள்லாம் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அந்த கட்சி அந்த இடத்த பொறுத்தவரைக்கும் தமிழக வெற்றி கழகம் தோத்த இடம் தான் அப்படின்றது ஒரு கணக்கு. அந்த தோத்த இடங்களுக்கான தனப்பா மாற்று கருத்துதல் வருது. அதாவது இப்ப அந்த ஏரியால வேலை பார்க்கறவங்க யாரோ ஒருத்தர் தப்பா வேலை பார்த்துருக்காங்க, இல்ல சரிவர வேலை பார்க்கல அப்படின்றதுனால தான் கட்சி தோத்ததுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துக்களை வந்து சில பேர் முன்வைக்கிறாங்க. அப்ப அந்த தோத்த இடத்துல இருக்கிற சில பேரை மாத்துறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் விஜய் அவர்களுக்கு சில ஒரு ஆலோசனைகளை கொடுத்திருக்காரு அப்படின்றதும் கட்சியில சில மாறுதல் வரப்போகுது. நேத்து கூட பாத்தீங்கன்னா 5 மாவட்டங்களை புதுசா உருவாக்கி அவங்களுக்கு போக மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பெல்லாம் வந்து நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ஒதுக்கி கொடுத்திருக்காரு. இது போல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய மாறுதல்கள் மற்றும் இப்ப எம்எல்ஏவா இருக்கிற, அமைச்சர்களா இருக்கிற, மாவட்ட செயலாளர்களா அல்லாத பொறுப்புல இருக்கிற எல்லாருக்கும் மாவட்ட செயலாளர் பொறுப்பையும் புதுசா சில மாவட்டங்களை இன்னும் உருவாக்கி அவங்களுக்கான பொறுப்பையும் கொடுத்து மக்களை வந்து அவங்களுடைய குறைகளை கேட்டறிந்து அதாவது இப்ப வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் திறம்பட செயல்பட்டு வின் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய தமிழக முதலமைச்சரின் மிகப்பெரிய வியூகமாவே இருக்கு அப்படின்றது ஒரு தகவல். இது ஒரு பக்கம் இருக்க, சும்மா கடந்த சங்கு அப்படின்னு இன்னைக்கு என்ன சொல்றதுன்னா, குதிரை பேரம் அப்படின்ற ஒன்றை இன்னைக்கு எல்லாருமே பேசுவாங்க. கூவத்தூர்ல நடக்காத குதிரை பேரமா இப்போ நடந்துருச்சுன்னு சொல்லி ஈஸியாக கடந்து போக முடியாது. ஏன்னா கூவத்தூர்ல நடந்த குதிரை பேரம் அப்படின்றது ஆட்சி அமைக்கிறதுக்காக நடந்தது. ஆனால் இங்கே ஒரு ஆட்சியை கவுக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இது வெளிப்படையாக வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே இன்னைக்கு குற்றம் சாத்திட்டாங்க. செந்தில் பாலாஜி அவர்களை தப்பிக்க வைக்கிறதுக்கு இன்னைக்கு திமுக வந்து சும்மா கடந்த சங்க ஊதுனதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா செந்தில் பாலாஜி மேலே குற்றம் வந்துருச்சு. காவல்துறையினர் எஃப்ஐஆர் போட்டாங்க. அவர் மேல அவங்களுடைய வீட்ல வந்து சில ஆதாரங்கள் கிடைச்சிருச்சு. ஆனா என்ன சொல்ல வர்றாங்க திமுக கூடைய முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எப்பா செந்தில் பாலாஜிலாம் கிடையாது. அவருடைய தம்பியை வேணா நீங்க கைது பண்ணிக்கங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்ற ஒரு தகவலும், அப்படி நீங்க செந்தில் பாலாஜியை தான் கைது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல நீங்க குற்றம் சாத்தினீங்கன்னா, இப்ப அதிமுகல இருந்து வந்து டிவிக்கேல இணைஞ்ச நிறைய எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா, இன்னும் சில பேர் பண்றதா வேற இருக்காங்க. அப்ப நீங்க அவங்களெல்லாம் குதிரம்பேரம் பண்ணீங்களா? அப்ப முதல்ல பிரச்சனைனா A1 வந்து நம்மளுடைய முதல்வர், A2 தான் செந்தில் பாலாஜி. அப்படி வச்சுக்குருவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து சும்மா இழிவா கீழ்த்தரமா பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களை பிரஸ் மீட்லேயே சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து கண்டிப்பா தக்க பதிலடி நம்மளுடைய முதல்வர் சட்டசபையில் வச்சு கொடுப்பாரு அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். அடுத்து 2வது விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்றுறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் முன்னேற போய்கிட்டு இருக்கு. கரூர் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையா இருக்கட்டும், இப்போ வந்து அந்த குதிரை பேர விஷயத்திலையா இருக்கட்டும், இந்த அட்வொகேட் சரவணன் இந்த மாதிரி ஆட்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரஸ் மீட்லையும் நம்ம பிரஸ் மீட்ல பேசுறோம், ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறாங்கன்னு தெரியாம இன்னைக்கு தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களை என்னன்னா, அரண்மனை நாயே அடக்குடா வாயேன்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை சொல்லியிருக்காரு. எப்படி ஒருமையில பேசியிருக்காரு பாருங்க. கேட்டா இது வந்து கலைஞருடைய வசனமா, ஏதோ படத்துல வர்ற வசனம் பொழுக, பழைய படம் பொழுக, கலைஞர் படம்னா பார்த்துக்கோங்க. அப்ப அரண்மனை நாயே அப்படின்ற இடத்துல இன்னைக்கு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களை வச்சு இந்த எம்எல்ஏ பரந்தாமன் அவர்கள் பேசினது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கண்டனத்துக்குரியதும் சர்ச்சையுமா மாறி இன்னைக்கு மிகப்பெரிய எரிச்சலை கொடுத்துருக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கும். இதை விட மண்டக்காய்ச்சலை கொடுத்துருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, ஸ்டாலின் அவர்கள் புதுசா முடிவு என்ன எடுத்திருக்காரு அப்படின்னா, இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தலில் இன்னைக்கு இப்போ வந்து திமுக வந்து எந்த கட்சியிலையும் கூட்டணி கிடையாது. இன்னைக்கு இடைத்தேர்தல் 12 தொகுதிக்கு வருதுன்றது ஒரு கணிப்பா போய்கிட்டு இருக்கு.
கேட்டிருக்க கூட. ஆனா திருவாரூர் தொகுதியில இருக்கிற ஆல்ரெடி திருவாரூர் தொகுதியில ஜெயிச்சு வச்சிருக்கிற திமுகவுடைய எம்எல்ஏவ ராஜினாமா பண்ண சொல்லிட்டு, திமுக வந்து இன்னைக்கு திமுக சார்புல ஸ்டாலின் அவர்கள் வந்து திருவாரூர் தொகுதியில இறங்குனாருன்னா, கண்டிப்பா அவர் சட்டமன்றத்துக்குள்ள போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு தகவல். அப்ப திருவாரூர் தொகுதிய பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு திமுகவுடைய மிகப்பெரிய ஓட்டு வங்கியா இருக்கும். ஏன்னா கலைஞருடைய ஊரு, இங்க நமக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு கையெடுத்து போயிட்டுருக்கு அப்படின்றனால, என்னதான் நடக்க போகுது அப்படின்னு திமுகவுடைய அறிவாலயத்தோட சில பேரே வந்து ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வருது. அடுத்து எல்லாரும் வந்து மிகப்பெரிய விஷயமா கேட்ட ஜனநாயகன் படத்தோட அப்டேட்ட பத்தி நம்ம பேசப் போறோம். ஜனநாயகன் படத்த பொறுத்தவரைக்கும் இப்போ வரும், அப்போ வரும், எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, ஒரு வழியா சென்சார் சான்றிதழும் கிடைச்சிருச்சு. நம்மளுடைய முதலமைச்சர் டைட்டில் கார்டும் கிடைச்சிருச்சு அப்படின்றனால, ஏ சான்றிதழ் குடுத்துருக்காங்க. இதே டைம்ல சிக்மா படத்துக்கு யுஏ சான்றிதழும் குடுத்துட்டாங்க. ஆல்ரெடி படம் 31ல வரப்போகுதுன்னு ஜேசன் சஞ்சய் அவர்கள் லைக்கா புரொடக்ஷனோட இணைந்து எடுத்த படம். அததான் ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு. இந்த படத்துக்காகத்தான் சில ஜனநாயகன் படத்தையே வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னு சில விஷயங்கள்லாம் கூட பரவுச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஜனநாயகன் மற்றும் சிக்மா 2 படமும் ஒரே தேதியில வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, என் "வளர்த்த கடா நெஞ்சில பாயுதேன்னு" சொல்ற காமெடிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி வந்து இன்னைக்கு சொல்றாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க தவறான கருத்தா போய்க்கிட்டு இருக்கு. ஒண்ணு சிக்மா படம் தள்ளி வரும் அல்லது ஜனநாயகன் படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதியான சுதந்திர தினத்தன்னைக்கு வரும் அப்படின்ற ஒரு தகவலும் குடுத்துருக்காங்க. ஒருவேளை 2மே கூட மோதலாம். அது அதிகாரப்பூர்வமா இன்னும் தகவல் குடுக்கல. அதனால மக்களே டக்குன்னு நெனச்சு பயந்து போயிட்டு, அந்த டிக்கெட்லாம் வருது அப்படின்ற ஒரு இடத்துல போய் ஏமாந்துராதீங்க அப்படின்றது நம்மளுடைய ஒரு கருத்து. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை வந்து நம்மளுடைய சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. வேற ஏதாவது விஷயம் உங்களுக்கு எதனா தெரியணும்னாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நம்ம சேனல 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.